அவ்வளவுதானா? நான் இதுல வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கூட இல்ல, அவ்வளவு கிளியரா க்ளூஸ் போட்டிருக்காங்க. வருது நம்மளால கெஸ் பண்ண முடியுது, நம்மளுக்கு வருது நம்மளால பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் என்ன படம்? இல்ல you got கரெக்ட் கரெக்ட். இந்தியா இது இந்த மூணாவது என்னன்னு தெரியல. அது ரொம்ப சிம்பிளா இருக்குங்க, ஸ்கிரீன்ல இருக்கிறது தாங்க. அங்க பாருங்க, பிரீத்தி முரளி அப்படியே பயங்கர தாறுமாறு டிஸ்கஷன்ல தலையாட்டிட்டாங்க. தெரிஞ்சு இவங்க யாருன்னு யாருக்கும் தெரியல போல இருக்கு. ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். யாருங்க? கீழ்வானிலே ஒளி வந்தது, குண்டை விட்டு கிளி வந்தது, நான் பார்க்கும் ஆகாயம் எங்கும் நீ பாடும் பூபாலம். வணக்கம் and welcome to California Tamil TV. Thank you viewers and subscribers. இது வீட்டில இருந்து விளையாடு எபிசோட் 17. நம்ம ஸ்பான்சர் ஷோ ஸ்பான்சர்ஸ் இன்னைக்கு ஆப்பக்கடை பிளசன்டன், now delivering in San Ramon and Mountain House. ஸ்கிரீன்ல டீடைல்ஸ் இருக்கு, ஆர்டர் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நம்ம இன்னொரு ஸ்பான்சர் Shasta Foods. Shasta Foods online, they are now delivering across North America, so USA and Canada. ஆர்டர் பண்ணுங்க, தரமான சாப்பாடு என்ஜாய் பண்ணுங்க. Thank you guys so much for being such wonderful and gracious sponsors. நம்ம இன்னைக்கு வந்து வீட்ல இருந்து விளையாட போற எபிசோட்ல வந்து நமக்கு ரொம்ப ரெண்டு ஸ்பெஷல் கப்புள்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் இது ரெண்டுமே நான் அமெரிக்கால இருந்து எல்லா யூகேல இருந்து வர கப்புள்ஸ். நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போற முதல் கப்புள் தேவி அண்ட் ரமேஷ். ஒரு குவிக் இன்ட்ரோடக்ஷன் உங்களை பத்தி அண்ட் உங்க ஹாபிஸ் என்ன அப்படி சொல்லுங்க நம்ம வியூவர்ஸ்க்கு. I'm Ramesh, basically from Salem. I'm here in UK for the past 22 years. I'm here in Milton Keynes. I'm a data consultant. My hobby is cooking and watching movie. I'm a foodie, and this is my wife Devi. Sure. Hello, vanakkam. Na Devi. Na basically from Chennai. Inge vandu I am a senior manager with Cognizant Technology Solutions. I am a mom of two lovely children, and I'm also a classical dancer. Hobbies pata watching movies and reading books. Oh wow, full talent filled pool இருக்கு. சரி, நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போற செகண்ட் கப்புள் முரளி அண்ட் பிரீத்தி. ஒரு குவிக் இன்ட்ரோடக்ஷன், உங்களோட ஹாபிஸ் என்ன சொல்லுங்க. ஹாய், என் பேர் பிரீத்தி. நான் வந்து ஸ்லவ்ல வந்து ஒரு 10 years ஆயிடுது இப்போ. அண்ட் ஐ எம் ஒர்க்கிங் ஆஸ் அ கார்டியாலஜி அட்மினிஸ்ட்ரேட்டர் இன் பெக்ஸம் பார்க் ஹாஸ்பிட்டல். அண்ட் என்னோட ஹாபிஸ்னு பார்க்க போனா ஐ லைக் டு ரீட் அண்ட் ஸ்பேர் டைம் கிடைக்கிற போது ஐ லைக் டு டான்ஸ். And also எனக்கு ரெண்டு beautiful daughters இருக்காங்க, Harshini and Shruti, and I'm very happy to be part of this show, and thanks for having us. And now my husband will talk. பர்மிஷன் கொடுத்து தான் பேசுறாங்க போல. லேடிஸ் ஃபர்ஸ்ட் இல்ல. என் பேர் முரளி. நானும் யூகேக்கு வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்கலி ஃப்ரம் சென்னை. அண்ட் அங்கேருந்து வந்ததுல வந்து இப்போ வந்து ப்ராக்டர் அண்ட் கேம்பிளில் வந்து அனலிட்டிக்கல் ரிசர்ச்சில் இருக்கேன் நான் வந்து. இன் அடிஷன் டு தட் என்னுடைய ஹாபிஸ் சொல்ல வந்தேன்னா சமைக்கிறது, சுற்றி பார்க்கறது, ரொம்ப ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும், அண்ட் கொஞ்சம் பாடுவேன். கண்டிப்பா பாட வச்சிடலாம். இப்போதைக்கு இந்த கோவிட் டைம்ஸ்ல எங்க சுத்தி பாக்குறது, நின்ன இடத்துல சுத்தி பார்த்தா தான் உண்டு. இல்லை சார், எங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் எங்க ரெண்டு பேரோட ஃபீல்டு வந்து we have to go out. We cannot stay inside the house. நான் லேப்ல ரிசர்ச் பண்ணனும்னா வீட்ல ரசம் குழம்பு ஆத்த முடியாது. So unlike us. Yes. All right. Welcome guys. It was very lovely to have you guys on the show. I'm looking forward to today. நம்ம இப்போ வீட்ல விளையாட போறோம். ரெடியா ரெண்டு பேரும்? Yes. All right. Awesome. சரி, இந்த ஷோ சிம்பிள் ஃபார்மேட். 3 rounds இருக்கு. First round join the dots, second round who am I, and third round handle with care. ஜாயின் த டாட்ஸ் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் விஷுவல்ஸ் வரும். அதுக்கு ஒரு கிராண்ட் தீம் இருக்கும். என்ன சாப்பாடா, இடமா, வாட் எவர் இட் கேன் பி எனிதிங். அண்ட் அதில் ஆரம்பிச்சு யூ ஹேவ் 1 minute ஆன் த கிளாக். கரெக்டாக சொன்னீங்கன்னா 10 points. நீங்கள் ஒருவேளை மிஸ் பண்ணி டைம் முடிஞ்சு இன்னொரு டீம் கெஸ் பண்ணீங்கன்னா 5 points வரும். Any questions before we go? That's it. We are very clear about that. All right. Devi and Ramesh, நீங்களும் ரெடியா? Yeah, ready. All right. ஃபேண்டாஸ்டிக். ஏன்னா நம்ம ஷோ உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கிறோம். ஜாயின் த டாட்ஸ் முதல் கேள்வி தேவி அண்ட் ரமேஷ் உங்களுக்கு.
Here it goes. இது ஒரு பாப்புலர் சிட்டி. 1 minute on the clock. ஐயோ பிரீத்தி அதுக்குள்ள காதுல சொல்லிட்டாங்க போட்டுருங்க ஆன்சர். சம ஃபார்ம்ல இருக்காங்க. Barcelona. அப்படியா? எப்படி சொல்லுங்க? அவ்வளவுதானா? ரமேஷோட ஃபேவரட் சிட்டி அது. ஓ that's awesome. ஒரு 15 seconds டைம் முடிஞ்சு தான் கரெக்டா பார்சிலோனான்னு கரெக்டா சொல்லிட்டீங்க. கன்ஃபியூஸ் பண்றதுக்கு கூட ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. ரமேஷ் உங்களோட ஃபேவரட் சிட்டி வேற. உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதான் நாங்க பயங்கரமா ரிசர்ச் பண்ணி தான் நாங்க எல்லாம் அந்த क्वेश्चन செட் பண்ணது. பட் பார்சிலோனா இஸ் a fantastic opening answer and get an fantastic. பிரீத்தி நீங்களும் வந்து பார்த்த அடுத்த செகண்ட் கார்ல சொல்லிட்டீங்கல்ல அதான பண்ணீங்க. நான் அதான் சொன்னேன் நம்மளுக்கு மட்டும் தெரியலையா சின்னதா தெரியுது. ஓ அதத்தான் சொன்னீங்களா? ஆன்சர் சொல்லியா? அச்சா நீங்களும் ஆன்சர் சொல்லிட்டீங்களா தைரியத்துல? நான் அது சந்தோஷத்துல இருந்தேன். பட் எனிவேஸ் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन வரப்போகுது. ரெடியா இருக்கீங்களா? அவங்க செம்ம சாலிட் ஓப்பனிங் பண்ணிருக்காங்க. 10 செகண்ட் தான் கெஸ் பண்ணிட்டாங்க. பாத்துக்கங்க. ரெடியா? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन பிரீத்தி அண்ட் முரளி. இது ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். தேவி ஏற்கனவே காதல சொல்றாங்க. ரமேஷ் கன்ஃபார்ம் பண்றாரு. பிரீத்தி முரளி சீக்கிரட்டா பேசிக்கிறாங்க. சம சூடு பிடிப்பது. பிரீத்தி முரளி தான் ஆன்சர் சொல்லும். 45 செகண்ட்ஸ் பாக்கி இருக்கு. கரெக்ட். ஃபர்ஸ்ட் என்ன படம்? அப்பாரா படத்தை பாக்குறீங்க. கரெக்ட். ஃபேமஸ் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். 30 செகண்ட்ஸ் தான் பாக்கி. அடுத்தது என்னது? கரெக்ட். என்ன பண்றாங்க? 15 செகண்ட்ஸ் தான் பாக்கி. இல்லங்க இங்க என்ன பண்றாங்க? டிப் இந்தியா. செகண்ட் தான் பாக்கி. ஐயோ போச்சே. Time up. The question passes. First benchers behavior பண்றாங்க. தேவி ரமேஷ் ஏற்கனவே கை தட்டாங்க. ஆன்சர் சொல்லிடுங்க. ஐஃபில் டவர். ஐஃபில் டவர். எப்படி நான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபில் டோ வார். எக்ஸாக்ட்லி. நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். ரெண்டாவது என்ன பண்றாங்க? இங்க கரெக்ட்டுங்க. என்ன பண்றாங்க நான் தான் கேட்டுட்டு இருந்தேன். நீங்க ஃபில்ல கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா வந்திருப்பீங்க. Nothing to worry about. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்ச் அப் இருக்கு பிரீத்தி அண்ட் முரளி. Nothing to worry. நீங்க இப்போ வெயிட் பண்ணி பாருங்க. வந்துட்டே இருக்கு நெக்ஸ்ட் உங்களுக்கான क्वेश्चंस. worry பாருங்க. ஆல்ரைட் தேவி அண்ட் ரமேஷ் பயங்கரமா பாயிண்ட் ஸ்டீல் பண்ணிருக்கீங்க. ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டார்ட்டா இருக்கு. சம ஓப்பனிங். உங்களுக்கான செகண்ட் क्वेश्चन ஜாயின் தி டாட்ஸ்ல. தமிழ் படம் ஆப்வியஸ்லி. பிரீத்தி ஏற்கனவே ஆன்சர் சொல்றாங்க காதுல. Pressure is on you. 1 minute on the clock. தமிழ் தான். நீங்க லாஸ்ட் ரெண்டு பிக்சர்ல என்ன இருக்குன்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா ஃபில்லர் மாதிரி வந்துரும். கொஞ்சம் அது இருக்கட்டும். படம் பேர் என்ன? சரி கரெக்ட். ஜில்லுன்னு ஒரு காதல் தான் அவங்க ஃபைனல் ஆன்சர். ஆமா. எப்படி சொல்லுங்க? ஐஸ் கியூப் ஜில்லுன்னு இருக்கு. நான் ஒரு தடவை சொல்ல 100 தடவை சொன்ன மாதிரி காதல். அவ்வளவுதானா? ஜில்லுன்னு ஒரு காதல். இந்த மாதிரி புட்டு கரெக்டா எக்ஸாக்டா ஒரு கெஸ் ஒர்க்கே இல்லாம அசால்ட்டா கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க தேவி ரமேஷ். அகைன் ஸ்பாட் ஆன் கரெக்ட் ஆன்சர். ஜில்லுன்னு ஒரு காதல் இஸ் தி ரைட் ஆன்சர். என்ன ஆகுதுன்னா லாஸ்ட் ஒரு 2 தடவை எனக்கு யாரையும் கன்ஃபியூஸ் பண்ணவே சான்ஸ் கிடைக்க முடியாது. அவ்வளவு ஷூரா ஆன்சர் சொல்றேன். என்ன பண்றது? போட்ட சுகம். பட் சூப்பர். சான்ஸே இல்ல. பிரீத்தி நீங்க வந்து எடுத்த உடனே கெஸ் பண்ணிட்டீங்களோ? கெஸ் பண்ணிட்டோம். அதான் எல்லாமே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் பிஹேவியர் தான். எல்லாம் அப்படியே வருது நம்மளால கெஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு வருது நம்மளால பண்ண முடியல. அதான் சொல்றேன். எப்பயுமே பிரஷர் நம்ம மேல இருக்குச்சுதான் ப்ராப்ளம். Alright, உங்களுக்கான செகண்ட் क्वेश्चन here goes. பிரீத்தி அண்ட் முரளி ரெடியா? தமிழ் படம். இது ஓவரால் 2 வேர்ட் தான். பட் ஃபர்ஸ்ட் 2 வந்து என்னன்னு ஃபர்ஸ்ட் வேர்ட், மீதி 3 லாஸ்ட் வேர்ட் ஆக்சுவலி.
ரெண்டாவது என்ன படம் தெரிஞ்சிச்சா? ரெண்டாவது picture. இல்ல. கன்னத்தில் மிட்டமிட்டால். எப்படி சொல்லுங்க? கண்ணம். அந்த ரெண்டாவது படம் தில்லு, முத்தம், இட்டால். இட்டால். ஈட்டாலா? நீங்க கன்னத்தில் முத்தம் அப்படின்னு வந்துட்டீங்க, அதனால இட்டால் நீங்க கெஸ் பண்ணிட்டீங்க. பட் அட் திஸ் பாயிண்ட் 10 செகண்ட் இருக்கு. பட் கரெக்ட் ஆன்சர். ஃபேண்டாஸ்டிக் படம். Solid. Sama way to end round 1. At the end of round 1, செம்மையா விளையாடிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். பிரீத்தி அண்ட் முரளி நீங்க 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. அண்ட் தேவி ரமேஷ் லீட்ல இருக்கீங்க 25 பாயிண்ட்ஸ். நீங்க உங்களுதையும் கரெக்டா சொல்லி அவங்களதும் ஒரு பாஸ் மார்க்கே எடுத்திருக்கீங்க. செம்ம ஸ்டார்ட். பட் அகேன் பிரீத்தி அண்ட் முரளி நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்த 2 ரவுண்ட் இருக்கு. ஈஸியா யூ கேன் கேட்ச் அப். அதனால நம்ம இப்போ வந்து செகண்ட் ரவுண்ட் ஆடுறதுக்கு முன்னாடி பெரிய தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது நம்ம கான்டென்ட் கிரியேட்டருக்கு. இந்த வாரம் நம்ம கான்டென்ட் கிரியேட்டர் சுதா பாலாஜி ஃப்ரம் மவுண்டன் ஹவுஸ். ஷீஸ் பின் ஆன் த ஷோ. ஒன் ஆஃப் அவர் ஆவிட் ஃபாலோவர்ஸ். ரொம்ப பயங்கர எந்தோ வந்து ஷோ விளையாடினாங்க. அண்ட் த கான்டென்ட் எல்லாம் we have heard a thank for. அண்ட் இந்த வாரம் வந்து கான்டென்ட் கிரியேட்டருக்கான கிஃப்ட் கார்டு வந்து ஆப்பக்கடை பிளசன்டன் ஸ்பான்சர்ஸ் கிஃப்ட் கார்டு ஃபார் ஹர். சுதா பாலாஜி, have a great meal at ஆப்பக்கடை பிளசன்டன். Thank you so much for the questions. இப்போ நம்ம ரெண்டாவது ரவுண்ட் போக போறோம். இது Who Am I round. Who Am I round வந்து very similar to Join the Dots. You have 1 minute on the clock. கரெக்டா சொன்னீங்கன்னா 10 points. பாஸ் ஆகி சொன்னீங்கன்னா 5 point. And general theme again வந்து can be either a person, can be a place, food, any of those things இருக்கலாம். Same visuals வரும். Guessing. நம்ம வந்து போன ரவுண்ட் தேவி ரமேஷோட ஆரம்பிச்சதுனால இந்த ரவுண்ட் நம்ம யாரோட ஆரம்பிக்கிறோம்? Preeti and Murli, you guys get to start. All right. Who am I? உங்களுக்கான first question. Here goes. The popular snack. அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த என்ன நடக்கும் அப்படிங்கிற அது இம்பார்ட்டன்ட். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ரெண்டாவது என்ன ஸ்போர்ட் யோசிங்க. கரெக்ட். ரொம்ப ஃபர்ஸ்ட் சீனோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? அது என்ன படத்துல என்ன சீன் அது? கரெக்ட். பக்கோடா. பக்கோடாவா? கரெக்ட் ஆன்சரா? பக்கோடா கரெக்ட் ஆன்சரா இல்லையா? 20 செகண்ட் இருக்கு. எப்படியா சஸ்பென்ஸ் வைக்கலாமான்னு யோசிச்சேன். சரி, எப்படி வந்தீங்க பக்கோடா? நீங்க நடுவுல யோகாட்லாம் சொன்னீங்க. அதுல இருந்து நீங்க பக்கோடா வந்தீங்க. கரெக்டா சொல்லுங்க பாப்போம். டாடா. Nice. Pakoda is the correct answer. செம்ம சாலிட் ஓப்பனிங். ரெண்டாவது ரவுண்ட் பிரீத்தி அண்ட் முரளி வந்துட்டீங்க போல இருக்கு. ஏதோ ட்ரை பண்றோம். இதோ வரோம். அந்த ரேட்ல தலை ரேஞ்ச்ல சொல்றீங்க. செம்ம சூப்பர். நம்ம அடுத்த Who Am I ல அடுத்த क्वेश्चन தேவி ரமேஷ் உங்களுக்கு. இதுவும் ஒரு ஃபுட் ஐட்டம் தான். நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. 1 minute on the clock. It's a 2-word answer. Makes it easier. சீக்கிரமா பிரீத்தி முரளி டிஸ்கஸ் பண்ணி ஆன்சர் சொல்லிக்கிறாங்க. தேவி ரமேஷ் ஃபர்ஸ்ட் இதுல என்ன நடக்குது? What is it? Slide. Correct. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ரெண்டு சேர்த்து ஒரு வார்த்தை. சோ ரெண்டாவது என்னது? பீச். என்ன சொன்னீங்க ரமேஷ்? சக்கரை. சரி. நெக்ஸ்ட். I think you're there. Carrot. இல்ல ரமேஷ் சொன்னாரு கரெக்டா. கோல்டு என்னன்னு? பொங்கல். சர்க்கரை பொங்கல். 2 seconds இருக்கு. சர்க்கரை பொங்கல் சொல்லிருக்காங்க. எப்படி வந்துச்சு சொல்லிடுங்க எனக்கு. சரக்கு சரக்கு கரை சக்கரை பொண்ணு கல். சர்க்கரை பொங்கல்.
அப்படி தாறுமாறா கரெக்டா லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்ல சம பிரஷர்ல சொல்லிருக்கீங்க. கரெக்ட் ஆன்சர். ரமேஷ், நீங்க நடுவுல சொன்னீங்கல்ல, யூ ஆக்சுவலி செட் பொண்ணு ஆல்சோ இல்லையா? அதான் நான் சொன்னேன், நீங்க கரெக்டா சொன்னீங்க ஐயோ திருப்பி வந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க கேரட் கோல்டன் எல்லாம் போயிட்டீங்க. ஐயோ அப்படின்னு வச்ச நல்ல வேலை. That's awesome. Super. ஆனா வந்து நீங்களும் சாலிட் ஓப்பனிங் செகண்ட் ரவுண்ட்ல பார்க்கலாம். பேக் பிரஷர்ஸ் பேக் ஆன் பிரீத்தி அண்ட் முரளி for the next question and who am I? அடுத்த கேள்வி, பாப்புலர் பர்சனாலிட்டி, ஒரு உலக லெவல் ஃபேமஸ் பர்சனாலிட்டி in business. ஃபர்ஸ்ட் என்ன படம்னு யோசிங்க, ரெண்டாவது என்னன்னு யோசிங்க. கரெக்ட். பர்சனாலிட்டி, இது ஒரு ஃபேமஸ் ரியல் பர்சனாலிட்டி, நாட் அ ஃபிக்ஷனல் பர்சனாலிட்டி. செகண்ட் ரெண்டு இஸ் தேர் லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபர்ஸ்ட் நேம். 30 seconds left. ரெண்டாவது என்ன பாட்டுன்னு யோசிங்க. இந்திரா காந்தி. இந்திரா. இது இந்த மூணாவது என்னன்னு தெரியல. அது ரொம்ப சிம்பிளா இருக்குங்க, ஸ்கிரீன்ல இருக்கிறது தாங்க, அது வேற ஒண்ணும் இல்ல. காந்தி. இந்திரா காந்தி. ஐயோ, அதான் உங்க ஃபைனல் ஆன்சரா? இருக்கு. ஆமா ஆமா. டைம் அப். யோ போத்தே, ஃபர்ஸ்ட் நேம் கரெக்ட். அங்க ரமேஷ் ஏற்கனவே கை தூக்கிட்டார், சொல்லிடுங்க. இந்திரா நூயி. இந்திரா நூயி. தேவி கரெக்டா சொல்லிருக்கீங்க. இந்திரா நூயி was the answer you were looking for. Spot on. Super answer. So third clue வந்து simple. அதுல 100 இருக்கு, அவ்வளவுதான். Basically we want to combine that with e, அவ்வளவுதான். நூயி. That's what you were looking for. Just so close, just to miss it. But now the Devi and Ramesh back in the driver's seat. உங்களுக்கான அடுத்த question here goes. Famous film personality. இது கொஞ்சம் லாங்குவேஜ் அக்னாஸ்டிக்கா யோசிங்க, தமிழ் தான் அவசியம் இல்ல. Just a famous film personality. Again, first name, last name. First and first name, second and last name. முதல்ல என்ன பண்றாங்க? மெட்டி போடுறாங்க. மெட்டி. அது என்ன எக்ஸாக்ட்டா வாட் இஸ் தட் கால்ட்? அதுல வேற என்னமோ இருக்கு, எக்ஸாக்ட் பேர் இருக்கு அந்த ஈவென்ட்க்கு. அங்க பாருங்க, பிரீத்தி முரளி அப்படியே பயங்கர தாறுமாறு டிஸ்கஷன்ல தலையாட்டிட்டாங்க. அருந்ததி வந்து அப்படியே மேல போய் வீல பாக்குறது, அதெல்லாம் அருந்ததிங்க. ஜஸ்ட் பிஃபோர் தட் இது நடக்கும். 10 seconds தான் இருக்கு. என்ன பண்றாங்க அது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அமிதாப் பச்சன். எப்படிங்க அருந்ததியில இருந்து எப்படி அமிதாப் பச்சன் வந்தீங்க? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு. சரி, அமிதாப் பச்சன் தான் உங்க ஃபைனல் கெஸ்ட்னா ஆன்சர் கரெக்ட். சோ ஸ்பாட் ஆன். கரெக்ட். லாஸ்ட் செயின் இருக்கு. லாஸ்ட் செயின். தேர்ட் என்னது? அது என்ன பாட்டு? அது என்ன பாட்டு? அது பச்சை நிறம். அது பச்சைடா, பச்சையா. சோ இந்த இடத்துல நானும் கன்ஃபியூஸ். ஃபர்ஸ்ட் அமிதாப் வந்து கரெக்டா ஃபுல்லா போட்டுட்டு பச்சை நிறம் மட்டும் வெறும் க்ளூஸ் மட்டும் கொடுத்திருக்காங்களே, வெறும் தீமேட்டிக்கா இருக்கே அப்படின்னு யோசிச்சேன். சோ பட் அமிதாப் பச்சன் வாஸ் a correct answer. அது செம்ம ஹிட்டடா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி செம்ம பிரஷர்ல எல்லாம் லாஸ்ட் செகண்ட் கெஸ்ஸஸ் உங்களுக்கு இதுதான். சோ சூப்பரா போயிட்டு இருக்கு. இதுல வந்து பிரீத்தி அண்ட் முரளி நீங்க 20 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. அண்ட் தேவி ரமேஷ் எக்ஸ்டெண்டிங் த லீட் பை a little 50 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. பட் அகேன் all's not done. There's 40 points at stake and a bunch of negatives in the third round before we go there. So கவலைப்படாதீங்க,
the pressure is still on both teams for you guys to get the buzzer rounds right. But நம்ம third round போறதுக்கு முன்னாடி நம்ம தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். நம்ம டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் த ஷோ K.R. Srinivasan and Renuka Balraman. They are the brains behind the show. They do all the work. இவங்க எல்லாமே இந்த ஷோ எல்லாம் எதுவுமே இல்லை ஆக்சுவலி. ஸோ தேங்க்ஸ் டு them. ஆனா இதோட ஷோ முடியலைங்க. தேர்ட் ரவுண்ட் இருக்கு, யாரும் போயிடாதீங்க. ஹேண்டில் வித் கேர். நம்ம தேர்ட் ரவுண்ட் இஸ் ஆர் பஸர் ரவுண்ட். வெரி சிம்பிள். 2 questions இருக்கு. ஒவ்வொரு க்ளூ 5 க்ளூ இருக்கு. ஒவ்வொரு க்ளூ ஒன்னா லோட் ஆகும். அட் எனி பாயிண்ட் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா யூ கேன் ஷோ மீ யுவர் பஸர் ரைட். இது விஷுவல் பஸர்ஸ். ஸோ நீங்க பஸர்ஸ் காமிச்சு கரெக்டா சொன்னீங்கன்னா 20 points ரைட். 20 full points. தப்பா சொன்னீங்கன்னா -10 இருக்கு. அதனால தான் ஹேண்டில் வித் கேர். ஸோ பார்த்து விளையாடுங்க. நம்ம பிஃபோர் வி பிகின் த ரவுண்ட் வியூவர்ஸ்க்கு வந்து உங்க பஸர்ஸ் மட்டும் காமிச்சிருங்களேன். வாட் ஆர் யூ கோனா யூஸ் திஸ் பஸர்ஸ்? We'll use this. Yes. So Devi and Ramesh are going to use a multicolored book. இவங்க வந்து ஒரு பிங்க் கலர் புக் வச்சிருக்காங்க. பிரீத்தி அண்ட் முரளி. ஸோ should we get started? புரிஞ்சிச்சுல? ஒவ்வொரு க்ளூவா லோட் ஆகும். எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் பஸர் காட்டலாம். நான் யாருன்னு கால் அவுட் பண்றேன். அதுக்கப்புறம் ஆன்சர் சொல்லுங்க. அவசரத்தில் ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா I might have to give it to the other person. So please watch out. நான் சொல்றேன் யார் பஸர் கரெக்டா காமிச்சீங்கன்னு. Then call out. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா? தாராளமா உண்டு. அதனால தான் ஹேண்டில் வித் கேர். காமிச்சு தப்பா சொன்னீங்கன்னா -10 இருக்கு. அதனால தான் ஸ்டில் ஓப்பன். யார் வேணாலும் கேட்ச் அப் பண்ணலாம். இப்போ இங்க யார் வேணாலும் ஜெயிக்கலாம் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஆன். ஸோ ஹேண்டில் வித் கேர். குட் லக் போத் டீம்ஸ். நாம இப்போ ஹேண்டில் வித் கேர் முதல் கேள்வி போக போறோம். ஆல்ரைட். இது ஒரு தமிழ் படம். இதுக்கு யாருன்னு இன்ட்ரோடக்ஷனும் தேவையில்ல, க்ளூவும் தேவையில்ல. ஒரு படம் நிறைய போட்டிருக்காரு. ஸோ I'm recently sure யாரும் இதுக்காக பஸர் காட்ட போறது இல்லைன்னு. ஸோ நம்ம அடுத்த க்ளூவும் பார்த்துடலாம். ஓகே. இதுவும் again needs no introduction. But still very broad based. இன்னும் க்ளூஸ் இன்னும் எக்ஸாக்டா வரல. நோ பஸர்ஸ். டிஸ்கஷன் பயங்கரமா ஓடிட்டு இருக்கு 2 டீமுக்குள்ள. இப்படி என்ன பேசிப்பாங்க சீக்ரெட்? எனக்கு இதுல ஒரு 1008 காம்பினேஷன் தெரியுது. அவ்வளவு சீக்கிரம் பேசிருக்க முடியாது. சரி, இன்னும் நோ பஸர்ஸ். அடுத்த க்ளூ போட்டுடலாம். நீங்க யாருன்னு தெரிஞ்சா ஒரு நல்ல ஹிண்ட் இருக்கீங்க. இது வரைக்கும் படத்தோட இது ப்ராடா தீம் பேஸ்ட் இதுதான். லைக் அந்த மாதிரி அடுத்து வர 2 வெரி க்ளோஸ் டு த மூவி இட் செல்ஃப். ஸோ அடுத்த 2 க்ளூ வாட்ச் அவுட் பண்ணுங்க. பஸர்ஸ் ரெடியா வச்சுக்கோங்க. இவங்க யாருன்னு யாருக்கும் தெரியல போல இருக்கு. 2 பேருமே யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். யாரு இவங்க? ஹூஸ் திஸ் பர்சன் இந்த தேர்ட் க்ளூ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம 4th க்ளூ லோட் பண்ணிடலாம். வேணும். ஆல்ரைட். இது வந்து நான் வந்து இந்த இடத்துல ஹிண்ட் கொடுத்தேன்னா பஸர்ஸ் எல்லாம் இட் கோ ஃபயரிங். அதனால நான் ஹிண்ட் கொடுக்காம குவாட்டா இருக்க போறேன். இன்னும் நோ பஸர்ஸ். யாரும் ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்னும் ஐ தாட் ரிஸ்க் எடுக்கலாம் கஷ்டப்படுற மாதிரி. வாட் இஸ் திஸ்? ஓகே, 5th க்ளூ லோட் பண்ணிடலாம். ஃபைனல் க்ளூ ஆன் யுவர் ஸ்கிரீன்ஸ் நவ. ஆல்ரைட். தேவி அண்ட் ரமேஷ். இருங்க ஒரே செகண்ட்ங்க. ரேணு அண்ட் கேஆர்எஸ். தேவி ரமேஷ் தானே? ஓகே. தேவி அண்ட் ரமேஷ், நீங்க தான் பஸர் கரெக்டா கால் பண்ணிருக்கீங்க. ஆன்சர் சொல்லுங்க. அஞ்சலி. அஞ்சலி. நீங்களும் உங்களுக்கு யாரு ஆன்சர்? பிரீத்தி அண்ட் முரளி. அஞ்சலி. Anjali is the correct answer. Beautiful answering. அதாகப்பட்டது. நான் என்ன நினைச்சேன்னா 4வது க்ளூ லோட் ஆன உடனே சம்பந்தமே இல்லாம அஞ்சலியோட போட்டோ யாரு போடுறாங்க அப்படின்னு நீங்க அதையும் 2nd க்ளூவையும் சேர்த்து போட்டு யாராவது பஸர் காட்டுவீங்கன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஜஸ்ட்ல மிஸ் ஆயிடுச்சு. அது லிட்டரலி அஞ்சலியோட போட்டோ போட்டிருக்காங்க. பட் உங்களுக்கு அது வரைக்கும் உங்களுக்கு கெஸ்ஸே இருக்குல்ல என்ன யாரு என்ன லைக் யூ டோன்ட் ஹேவ் எனி கெஸ் இல்ல. அது கண்டுபிடிச்சிட்டாங்க பொண்ணு ஷாமிலி. ஓ அத கண்டுபிடிச்சிட்டீங்க? ஷாமிலி. வாவ். பட் அந்த படம் சுத்தமா ஞாபகம் இல்ல. இது ரீசெண்டா அது நடிச்சிருந்தாங்க. அத பத்தி யோசிச்சிட்டோம். இவர் பிரபு வந்து obviously is there because of அந்த duet அந்த அஞ்சலி. முரளி நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. அஞ்சலி அஞ்சலி எங்களுக்கு என்ன பாடுங்க.
இந்த அஞ்சலி அஞ்சலியா இல்லாட்டி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடுங்க. உங்களை பாடகனும் டிசைட் ஆயாச்சு, ஏதோ ஒரு பாடுங்க. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே, பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டான் உஞ்சே, நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. கீழ்வானிலே பொலி வந்தது, குண்டை விட்டு கிளி வந்தது, நான் பார்க்கும் ஆகாயம் எங்கும் நீ பாடும் பூவாளம், பாடும் பயிர் வாழ நீதானே நீர் வார்த்த கார்மேகம், நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ முரளி, that was awesome. அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கா இன்னும் லீட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. தேவி அண்ட் ரமேஷ், உங்களுக்கான ரெண்டாவது கொஸ்டின் நம்ம இப்போ ஹேண்டில் வித் கேர்ல போக போறோம். அகைன் இந்த அட் திஸ் பாயிண்ட் ஸ்டில் நெகட்டிவ் மார்க்ஸ் ஆர் இந்த பிக்சர். 20 பாயிண்ட் அட் ஸ்டேக். விடாதீங்க, புடிங்க இந்த பாயிண்ட்ஸை பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் ஹேண்டில் வித் கேர் போயிடலாங்க. ஆல்ரைட், there you go. இதுவும் தமிழ் படத்தோட க்ளூஸ் தான். கரெக்ட். எந்தெல்லாம் படம் அங்க ஷூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். இந்த படமா இருக்கும், இவ்வளவு அப்படி இருக்கும், இவ்வளவு இது இருக்கும் அப்படின்னு பயங்கரமா டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஆப்வியஸ்லி பஸ்ஸர் வராதனால ரெண்டாவது குழுவை பார்த்துடலாம். அடடா, இவர் யாருன்னு தெரிஞ்சிச்சாங்களா? கண்டிப்பா இந்த ஊர்ல ஷூட் பண்ணி ஒரு மியூசிக் போட்டு எத்தனை படம், மை காட், கண்ணா பின்னாடி டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. பிரீத்தி முரளி ஏதோ க்ளோஸா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வருது. சரி, அடுத்த க்ளூவையும் போட்டுடலாம். அங்க ஏற்கனவே பஸர் காமிச்சிட்டாங்க தேவி அண்ட் ரமேஷ். அப்படியே ஆன்சர் சொல்ல பாப்பா. உன்னாலே உன்னாலே. என்னாலயா? நான் ஒண்ணுமே பண்ணலங்க. ஓ, படத்து பேர் சொல்லிருக்கா? படத்து பேரை சொல்லியிருக்காங்க. அப்பா, சரி, 4வது குழுவையும் 5வது குழுவையும் போடுவோம், பாத்துருவோம் உங்க சொன்னது கரெக்டா இல்லையான்னு. இவரும் இருக்காரா அந்த படத்துல? ஆமா, கண்டிப்பா இருக்காரா? அப்ப அந்த படம் தானா? ஃபைனல் போட்டுருங்க க்ளூ. உன்னாலே உன்னாலே is the correct answer. Fantastic. வேற லெவல். அது நீங்க எப்படி வந்தீங்க? எனக்கு க்ளூஸ் தெரிஞ்சப்பறம் கூட எனக்கு இந்த க்ளூ வந்தப்பறம் எனக்கு வந்து பார்த்தா டவுட் தான் வந்துச்சு. நீங்க எப்படி ஆன்சர் சொன்னீங்கன்னே தெரியல. சூப்பர் ஆன்சரிங் தேவி ரமேஷ், சான்ஸே இல்லை. பட் நவ் தட் ஆக்சுவலி brings us to the end of this episode. ரெண்டு டீமும் சூப்பரா விளையாடுனீங்க. பட் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து அங்கங்க யூ பீன் கெய்னிங் an edge, தேவி அண்ட் ரமேஷ். ஸோ இந்த ரவுண்ட் எண்டில் பிரீத்தி அண்ட் முரளி ஒரு 20 பாயிண்ட்ஸ். அவங்க வந்து கொஞ்சம் பயங்கர லெவல்ல வந்து தேவி அண்ட் ரமேஷ் ஸ்கோர் பண்ணி 90 பாயிண்ட்ஸ்ல வின் பண்ணிருக்காங்க ஷோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தி விக்டரி தேவி அண்ட் ரமேஷ். Thank you. உங்களுக்கு கோதாவரி இந்தியன் குசின் வழங்கும் ஒரு வவுச்சர் உண்டு for you and your family to visit. So please do enjoy that, and thanks to the sponsor for graciously allowing that. Before we close, Preeti and Murali, எப்படி enjoy பண்ணீங்க show? Did you have a good time, and did you enjoy the questions and all that? Yes, thank you for having us. எங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணோம். You kept us in the edge of this seat. Yes. இந்த மாதிரி நாங்க எங்க brain நிறைய நாள் ஆச்சு யூஸ் பண்ணி. So you have brought us back to the track. Awesome. That's great to hear. And congratulations to Devi and Ramesh. Congratulations to Devi and Ramesh. Thank you. Thank you guys so much. நான் தான் சொன்னேன்ல, இது நீங்க திருப்பி நீங்களே இந்த எபிசோட பாக்குறச்ச உங்களுக்கு வர ஃபீலிங், அடப்பா இந்த क्वेश्चन அவுட் அப்படின்ற ஃபீலிங் வரும். ஏன்னா again like I said, when you're on the clock and the timer is a completely different story altogether. And thank you for being such a sport. கேட்டோடனே பாடினதுக்கு thank you so much Murali. Devi and Ramesh, winners of the show. Congratulations. Did you guys have a good time? Thank you very much.
we really enjoyed the show. First time Shailu with அனுப்பிச்சதுலேருந்து I was very keen to go on it. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே இந்த கனெக்ஷன் அந்த கேம் ஷோஸ்லாம் ரொம்ப பார்ப்போம் விஜய் டிவியில், and we were very eager to participate. And you've been a very good host. Right? Thank you very much. Thank you so much. We really enjoyed, and Murli and you were awesome as well. Thank you. Thank you guys so much. பட் நம்ம ஷோ க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எபிசோட்ஸ் எல்லாமே நிறைய பேர் பார்க்கறாங்க, என்ஜாய் பண்றாங்க. the very brilliant cuts and edits. எங்களோட ஷோ எடிட் பண்ணது அரவிந்த் பழனி from Chennai. Huge kudos and thanks to him. Giant round of applause for Arvind also. He's been doing a great job with everything. Thank you guys so much. பட் நம்ம போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக்ஸ் ஆடியன்ஸ் questions answers வந்து இதெல்லாம் தான். பாப்புலர் ரோட் என்னன்னு கேட்டிருந்தோம். ECR. ஸோ ECR வந்து ஈஸ்ட் கோஸ்ட் ரோட். அது நாங்க 2 தடவை ரோடு போட்டிருக்கோம். இருந்தாலும் நாங்க எவ்வளவு தடவை ரோடு போட்டாலும் அது ECR தான். But film celebrity was Santanam, and the song that we wanted was Oh Butterfly. Fairly simple, and we had a lot of people send in answers. Viewers who gave the right answers are Mala, Bangalore, Kalidas, Tamil Nadu, Kalpana, Sudarshan, Janapriya, Nana Prakasham, Raghavendran, Lavanya, Gaushika, Sudan Balaji Mountain House, Naveen Mohan, Sharanya Raju, Priya from Madurai, Bragadesh and Srividya, London, Madhuri from Singapore, Tamar Selvan, Columbus, Ohio, Sudhakar SS, Supriya, Lokesh, Jayam Mohan, Sabit Majid, Vanita V and Rama Palniappan. Thank you guys so much for sending answers over. கூடிய சீக்கிரம் உங்களை நான் இந்த ஷோவில் பார்க்குறேன். நாங்கள் போன வீக் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஆடியன்ஸ்க்கு எப்பயுமே ஒரு ஆடியன்ஸில் ஒரு வின்னர் ராஃபில் நாங்கள் ரேண்டமாக ராஃபில் பண்ணி சூஸ் பண்ணுற வின்னருக்கு ஒரு கிஃப்ட் கார்டு உண்டு. அந்த விதத்தில் இந்த வாரத்துக்கான வின்னர் ராகவேந்திரன் அண்ட் லாவண்யா, எங்களோட ரொம்ப ஆவிட் ஃபாலோவர்ஸ், எப்பயுமே ஆன்சர்ஸ் எழுதி போடுவீங்க. யூ கெட் அ கிஃப்ட் கார்டு ஃப்ரம் சாஸ்தா ஃபுட்ஸ். ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க சாஸ்தா ஃபுட்ஸ்லேருந்து. தேங்க்யூ கைஸ் ஸோ மச். மீதி எல்லாருமே பார்த்துட்டு இருங்க, ஏன்னா நிறைய கிஃப்ட் கார்ட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டே இருக்க போது. Looking forward to giving you guys more of all of these. Alright, இந்த வாரம் ஆடியன்ஸ் questions போறதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டி ரொம்ப சிம்பிள்ங்க. போய் கலிஃபோர்னியா தமிழ் டிவி போய் தேடுங்க, யூடியூப்ல பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும். எல்லா இன்ட்ரெஸ்டிங் கான்டென்ட்டும் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஆன்சர்ஸை மறக்காம தமிழ் டிவி bay@gmail.com அனுப்பிச்சு விட்டுருங்க. இல்லை வாட்ஸ்அப் at 408-800-5358 மறக்காம அனுப்பிச்சு விட்டுருங்க. டீடைல்ஸ் வந்து வீடியோ கீழே இருக்கு, பாருங்க. அதுலேருந்து பார்த்து கண்டிப்பாக ஆன்சர்ஸ் அனுப்பிச்சு விட்டுருங்க. இந்த வாரத்துக்கான ஆடியன்ஸ் கொஸ்டின்ஸ் ஹியர் கோஸ். ஒரு பாப்புலர் ஸ்போர்ட்ஸ் பர்சன், ரெண்டாவது வந்து ஒரு படம், தேர்ட் வந்து பிளேஸ் இன் தமிழ்நாடு. இந்த தடவை we've gotten the place in தமிழ்நாடு கரெக்ட். ஸோ ஆடியன்ஸ் எல்லா கொஸ்டின்ஸும் ரெடி பண்ணுங்க. ஆன்சர்ஸ் தமிழ் டிவி bay@gmail.com அனுப்பிச்சு விட்டுருங்க. இல்லைனா வாட்ஸ்அப் at 408-800-5358 மறக்காம அனுப்பிச்சு விட்டுருங்க. டீடைல்ஸ் கீழே. See you guys. Until next time, this is your host Vinay Vijaykumar signing off for California Tamil TV. Thank you all.